தஞ்சமாம்பா, உலர்த்தின துணிகளை பார்த்து கொண்டிருக்கிறாய்? என்னடி இது? கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஏதும் பதில் பேசாமல் இருக்கிறாய்? ஒன்றும் இல்லை, ஏதோ யோசனையில் இருந்தேன். எந்த கோட்டையை பிடிக்க யோசனை செய்து கொண்டிருக்கிறாய்? காலாட்படையை முதலில் அனுப்பலாமா, குதிரை படையை முதலில் அனுப்பலாமா என்று யோசிக்கிறாயா? சரிதான். என்ன ஆகிவிட்டது உனக்கு? நான் துணி துவைக்கும் போது பக்கத்தில் நின்றபடி பேசிக்கொண்டே இருப்பாய், உலர்த்தும் போதும் பேசிக்கொண்டிருப்பாய். இன்று பேச்சையே காணுமே. என்னது? இதற்கும் தானா? மனதில் எதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? அம்மா எதுவும் சொன்னாளா? பெரிதாக எதுவும் வசவு வாங்கினாயா? இல்லை மாமி. பிறகு தோழிகளிடம் சண்டையா? இல்லை. பிறகு என்ன ஆயிற்று என்று சொல்லேன். மாமியிடம் சொல்லலாம் அல்லவா? புனிதாவுக்கு கல்யாணமாம். உன் 4 தோழிகளில் ஒருத்தி தானே? ஆமாம். அதற்கு ஏன் இப்படி இருக்கிறாய்? கல்யாணம் என்றால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? ஓ, தோழிகளில் ஒருத்தி குறைந்து விடுவாளே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அது ஒரு சிறு வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பெரிய வருத்தம் என்னவென்றால், அவளுக்கு பிடிக்காதவனை கல்யாணம் செய்து வைக்கிறார்கள். பாவம், அவள் அழுது கொண்டே இருக்கிறாளாம். அப்படியா? பாவம். ஏன் அந்த பெண்ணிற்கு இப்படி ஒரு துரதிர்ஷ்டம்? பிடிக்கவில்லை என்று பெற்றோரிடம் சொல்ல வேண்டியதுதானே? சாடை மாடையாக சொல்லி இருப்பாளாயிருக்கும். ஆனாலும் அவள் அம்மா கேட்கவில்லை. மாப்பிள்ளை புனிதாவின் மாமா பிள்ளைதானாம். அவனுக்கு கெட்ட சகவாசம் இருக்கிறதாம். சொல்லிக் கொள்ளும்படி வருமானமும் எதுவும் இல்லையாம். ஆனாலும் அவள் அம்மா சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று கூறி இவள் வாயை அடைத்திருக்கிறார். அதுதான் மாமி, மனதிற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. உனக்கு ரொம்பவும் இளகிய மனதடி. இப்படி மனமிளகி வருத்தப்படலாமே ஒழிய, நீயோ நானோ இதற்கு என்ன செய்ய முடியும்? இன்னொன்றும் சொல்கிறேன். இன்று உன் சிநேகிதிக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மிகவும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீயே பார்க்க போகிறாய். உங்களுக்கு தெரியாது மாமி, சிறு வயதில் இவன் நகத்திற்கு வந்தால் புனிதா அங்கே இருக்க பிடிக்காமல் வெளியே ஓடி வந்து விடுவாளாம். அப்படிப்பட்டவனை இப்போது கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறார்கள். வற்புறுத்துவது என்ன, நிச்சயமே செய்தாயிற்று. பெண்களின் வாழ்க்கை எப்படி மாறிவிடுகிறது பாருங்கள். நேற்று வரை பெற்றோர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தவள் கல்யாணமான கையோடு புக்ககம் போய் புதிதான உறவுகளுடன் புதிதாக எல்லாவற்றையும் பழகிக் கொள்ள வேண்டும். இது காலம் காலமாய் நடந்து கொண்டு வருவதுதானே? நெல் விதைத்து முளைத்து நாற்றாவது ஓரிடம், செழித்து வளர்ந்து முதிர்வது வேறிடம். பெண்களும் அப்படித்தான். இருந்தாலும் திருமணம் என்றாலே பயமாக இருக்கிறது மாமி. பிடிக்காத ஒருவனுடன் எப்படி மாமி காலம் பூராவும் வாழ முடியும்? இதோ பார், புனிதாவை மனதில் வைத்துக் கொண்டு எல்லா திருமணங்களும் இப்படித்தானோ என்று நினைத்து விடக்கூடாது. புனிதா மாதிரி யாரோ சில பெண்கள் இருக்கலாம். இப்போது என்ன எடுத்துக்கொள், எனக்கு என்ன குறைச்சல்? அற்புதமான அகத்துக்காரர், அருமையான பிள்ளை, அழகான 2 பெண்கள் என்று நான் மகிழ்ச்சியாக இல்லையா? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கும் அமைய வேண்டுமே. புனிதா மாதிரி ஆகிவிட்டால்? புனிதாவின் விஷயத்தில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ பயப்படவே வேண்டாம். நிச்சயமாய் உன் மனம் போல் மாங்கல்யம் அமையப் போகிறது. உண்மையில் அமையுமா மாமி? நான் தான் சொல்கிறேனே, நிச்சயமாய் அமையும். அன்று ஜோசியர் உன் ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னார்? நீ ஒரு பெரிய மகானுக்கு வாழ்க்கைப்படுவாய் என்று சொன்னாரா இல்லையா? பிறகென்ன? அதை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்று தெரியவில்லையே. நன்றாக நம்பலாம். அந்த ஜோசியர் துல்லியமாக பலன்களை சொல்வதில் வல்லவராம். அதனால் நீ தைரியமாக இருக்கலாம். ஊருக்கெல்லாம் மகானாக இருப்பவர் அகத்துக்குள் எப்படி இருப்பாரோ? போடி, நீ ரொம்பவும் கற்பனை செய்து கொள்கிறாய். பேசாமல் உன் கற்பனை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அகத்துக்கு போய் அமுது செய்துவிட்டு நன்றாக உறங்கு. கிளம்பு. மாமி, துணிகளை எல்லாம் மடித்து கொடுத்து விட்டு போகிறேனே. அதெல்லாம் வேண்டாம். இன்று ஒரு நாள் நானே பார்த்துக் கொள்கிறேன். நீ சமர்த்தாய் அகத்துக்கு கிளம்பு. அதற்கில்லை மாமி. நான் தான் சொல்கிறேனே, பேசாமல் அகத்துக்கு போ. வீணாக எதையாவது நினைத்து குழப்பிக் கொண்டிருக்காதே. நாளை வரும்போது பழைய கலகல தஞ்சமாம்பாவாக உன்னை நான் பார்க்க வேண்டும். என்ன? சரி, நீ புறப்படு. சரி மாமி, நான் வருகிறேன்.
பிரகாசா, சுவாமி, நாளை வெங்கலத்தூரில் காலட்சேபம் இருக்கிறது, நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறது குருதேவா. சரி, அந்த காலட்சேபத்திற்காக நான் சில குறிப்புகளை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வைத்திருந்தேன். ஆம் சுவாமி, பார்த்தேன். பார்த்ததோடு நின்று விட்டாயா? தங்கள் குறிப்புகளை அடியன் படிப்பது உகந்ததல்லவே? அண்டுகமே, உன்னை படிக்கச் சொல்லவில்லை, அதை நாளை என்னுடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தேனே. பிரயாண பொருட்களுடன் அதை ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன் சுவாமி. இப்படித்தான் முன்பு முகுந்தபுரத்தில் நடந்த என் காலட்சேபத்திற்கு குறிப்பு ஓலையை எடுத்து வைத்து விட்டேன் என்று சொன்னாய். அங்கே வந்து எங்கே ஓலை என்று கேட்டேன். திருவென்று விழித்தாய். திரும்ப வந்து மடத்தில் பார்க்கும்போது அது அழகாய் மடத்திலேயே இருந்திருக்கிறது. ஆம் சுவாமி. என்ன ஆம் சுவாமி? அதே போன்று இந்த முறையும் செய்துவிடப் போகிறாய். நாம் திரும்ப போனதும் ஒரு முறைக்கு இருமுறை அதை உண்மையிலேயே எடுத்து வைத்து விட்டாயா என்று உறுதி செய்து கொள். என்ன? சரி சுவாமி. வாருங்கள். வரவேண்டும் வரவேண்டும் யாதவ பிரகாச சுவாமிகளே. பூரண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் வரவினால் கோவில் மேலும் பிரகாசமடைந்து காணப்படுகிறது. அப்படியா சொல்கிறீர்? புகழ்ச்சியை விரும்பாதவன் நான். எனினும் சுற்றி இருப்பவர்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, நம் பிரத்யேகமான திருமஞ்சனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதல்லவா? எல்லாம் தயாராக இருக்கிறது சுவாமி. நல்லது. தாமதம் ஏதும் இருக்கக்கூடாது. நான் உடனே திரும்ப வேண்டும். கரியூரில் இருந்து 2 பெரும் ஜமீன்தார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று பாடசாலையில் காத்திருக்கிறார்கள். ஆஹா, இதோ திருமஞ்சனத்தை இப்போதே முடித்து விடுகிறேன். தாங்கள் உடனே கிளம்பலாம். தடை எதுவுமே இருக்காது. அப்படி சொல்லுங்கள். சரி, போகலாமா? ஒரு சிறு வேண்டுகோள். கேளும். வேண்டுகோள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறேனே, இதை மட்டுமா முடியாது என்று சொல்வேன்? கேளும். பரதனின் பரம பக்தரான என் நண்பர் ஒருவரையும் இதில் கலந்து கொள்ள அழைத்திருக்கிறேன். தங்களுக்கு இதில் ஏதும் ஆட்சேபனை இல்லையே? பகவான் கைங்கரியங்களில் பக்தர்கள் கலந்து கொள்வதுதானே முறை. வரட்டும் வரட்டும், வந்து கலந்து கொள்ளட்டும். அதோ என் நண்பர் வந்துவிட்டார். உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிறீரா? வேடிக்கையாக இருக்கிறது. என்னை தெரியாதவர்கள் கூட இங்கு யாரும் இருக்கிறார்களா என்ன? வாருங்கள் நம்பிகளே, வாருங்கள். இவர் பெயர் யாதவ பிரகாச சுவாமிகள். நமஸ்காரம். திருப்புக்குழியில் மிகவும் பிரபலமான பாடசாலை இவருடையது. இவர்கள் அவருடைய பிரதம சீடர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அடியேன் தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுண்டு. சந்திக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பதுண்டு. இன்று அது நிகழ்ந்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி. இவர்தான் என் நண்பரும் பரம பாகவதருமான திருக்கச்சி நம்பிகள், உயர்ந்த வைணவ சிரேஷ்டர். திருக்கச்சி நம்பி, வைணவ சிரேஷ்டர். நானும் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சந்திக்க வேண்டும் என்று பெரிதாக நினைக்கவில்லை. பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்து வருகிறார். அநேகமாக கோவில் திறந்ததிலிருந்து மூடும் வரை இங்குதான் இருப்பார். கோவில் நிர்வாகம் படியளந்தால் ஆலவட்டம் வீசுவதும் கோவில் மூடுகின்ற வரை இருப்பதும் அவரது கடமையாகி விடுகின்றதல்லவா? இல்லை இல்லை, அவர் கோவில் நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்டவர் அல்ல. அருமையான மாலைகளை கட்டி கொணர்ந்து வரதனுக்கு சாற்றி அழகு பார்த்த பின் ஆலவட்டம் வீசுவதை தானே முன்வந்து அதை அவர் ஒரு கைங்கரியமாக செய்து வருகிறார். அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். தங்களுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஞானம் பற்றியும் தத்துவார்த்தங்களுக்கு தாங்கள் கொடுக்கும் விளக்கம் பற்றியும் நிறைய பேர் அடியேனிடம் ஸ்லாகித்து கூறியிருக்கிறார்கள். கூறியிருப்பார்கள். சிலாகித்து கூறாமல் வேறு எப்படி கூற முடியும்? ஆனால் அது உண்மையா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா திருக்கச்சி? வாரும். இதோ பக்கத்தில் தானே இருக்கிறது திருப்புட்குழி. நம் பாடசாலைக்கு வந்து பாரும். என் மாணவர் கூட்டத்தையும்
என்னை பற்றி கேள்விப்பட்டு அவ்வப்போது தூர தேசத்தில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு மரியாதை செய்யும் கூட்டத்தையும் கண்டால் பிரமித்து போவீர்கள். இன்று தங்களை கண்டதற்கே அடியேன் பிரமித்து போயிருக்கிறேன். தங்களின் ஒளி பொருந்திய கண்களும் தங்களின் திருமுகமும் தங்களின் புலமையை வெளிப்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது சுவாமி. அடியேனுக்காக என் வரதனின் மீது அருமையான தமிழ் பாடல் ஒன்றை இயற்றித் தாருங்கள். அடியேன் பாசுரங்களின் இடையே அதையும் பாடி மகிழ்வேன். பார்க்கலாம். புலமை இருந்தாலும் நேரம் கிடைக்க வேண்டுமே. ஆனாலும் நீங்கள் எனக்காக என்று அழுத்தி சொன்னதால் அதாவது உங்களுக்காக முயன்று பார்க்கிறேன். அடியேனுக்கு இது மிகப்பெரிய பெருமை சுவாமி. உமக்கு மட்டுமல்ல திருக்கச்சி, நான் பாடல் இயற்றினால் அந்த வரதனுக்கே பெருமை. என்ன பட்டரே சுவாமி, போகலாமா? போகலாம். வாருங்கள் திருக்கச்சி, வாரும். ராமானுஜா, வீரா, வா. உன்னோட வேலையில நான் ஏதாவது இடைஞ்சலா வந்துட்டேனா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, உட்கார். இல்ல இருக்கட்டும், நான் இப்படியே நிக்கிறேன். என்ன திடீரென்று வந்திருக்கிறாய்? உங்களிடத்தில் மீண்டும் ஏதேனும் பிரச்சனை வந்திருக்கிறதா? அது பற்றி கூற வந்தாயா? இல்ல இல்ல, இவன் என்னோட நண்பன் காளி. இவனை உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். வணக்கம். வணக்கம். காளி யார் தெரியுமா? உன் நண்பன் என்று சொன்னாயே, நிச்சயம் உன் நற்குணங்களை கொண்டவனாகத்தான் இருப்பான். நன்றி. ஆனா இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியா? பரவாயில்லை, சொல். அன்னைக்கு பாசற வகுப்புக்கு தடை போறதுக்காக 3 பேர் வந்தாங்களே, அந்த 3 பேர்ல ஒருத்தரோட மகன் தான் இவன். ஓ, இவர் வழியாக பாசுர வகுப்பை தொடங்க வேண்டாம் என்று மீண்டும் வற்புறுத்த அனுப்பியிருக்கிறாரோ? இல்ல இல்ல, இவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சா அது இன்னொரு ஆச்சரியம். அந்த இனிப்பான ஒரு விஷயம் உன்னை பற்றி கொள்ளும். பற்றிக் கொள்ளட்டும். இனிப்பான திகைப்பு தானே, சொல்லிவிடேன். தமிழ் பாசனம் கத்துக்க போற முதல் மாணவன் இவன் தான்னு அன்னைக்கு என்ன காட்டி சொன்னியே, உனக்கு நினைவிருக்கா? நன்றாக நினைவிருக்கிறது. இதோ உன்னோட 2வது மாணவன். என்ன, நான் சொன்னது போலவே நீ தகைச்சு போயிட்டல்ல? இவன் தமிழ் பாசனங்களை கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான். தந்தை பாசுரங்களின் நிழல் கூட படக்கூடாது என்று தடை போடுகிறார். ஆனால் மகன் அந்த பாசுரங்களை கற்க விருப்பப்படுகிறான். பெருமாள் தான் எப்படியெல்லாம் திருவுள்ளம் கொண்டிருக்கிறார். நெல்லுக்குள்ள தானே முத்தான அரிசி இருக்கு. காக்கிற வரைக்கும் அரிசியை காத்து வச்சு பிறகு அதுவும் உணவா வேற ஜீவன்களுக்கு போய் சேருது இல்ல? ஆஹா, அருமையாக சிந்திக்கிறாய் வீரா. அது படைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அப்படித்தான் காளியின் தந்தையும் நம்மை எதிர்ப்பது போல இருந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் உண்டு என்று கூற வருகிறாய் இல்லையா? ஆமா. புதிதாக ஒன்றை யாரும் திடீரென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது என்ன, அதன் சாதக பாதகங்கள் என்ன, அதனால் பயன் அதிகமா தீங்கு அதிகமா என்றெல்லாம் புரிந்து கொண்டுதான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படித்தான் காளியின் தந்தையும் நாம் தான் மெதுமெதுவாக புரிய வைக்க வேண்டும். அவர் ஒருத்தருக்கு மட்டும் புரிஞ்சா போதாதே. போதும். ஏனென்றால் அவர்கள் மூவரும் ஒரே விதமான எண்ண ஓட்டத்தை கொண்டவர்கள். என்னிடம் மற்ற இருவரும் பேசும்போது இருக்கும் ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை காளியின் தந்தையோடு அவர்கள் பேசும்போது இருக்காதல்லவா? ஸ்நேக பாவமும் சகஜ பாவமும் அங்கே நிலவும் போது காளியின் தந்தை தான் புரிந்து கொண்டதை அவர்களிடம் சொன்னால் அது நிச்சயம் பயனளிக்கும். காளி, உனக்கெப்படி இந்த பாசுரங்களில் ஆர்வம் வந்தது? வீரா நிறைய சொல்லிருக்காங்க. நானும் நம்ம ஊர்ல உற்சவம் நடக்கும்போது இந்த பாசுரங்கள் பாடப்படுவதை மெய்மறந்து கேட்டிருக்கேன். இது அவங்களுக்கு மட்டும்தானோ, நமக்கு இந்த பாசுரங்களை பாட கிடைக்காதோன்னு நான் ஏங்கி இருக்கேன். இன்னைக்கு வீராவோட உதவியால அதுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, எத்தனை அற்புதமான உள்ளங்கள் எங்கெங்கெல்லாம் சிதறி கிடக்கின்றன. நிச்சயம் உனக்கு பாசுரங்களை கற்பிக்கிறேன்.
ஆனால் இங்கல்ல, உங்களிடத்திலேயே கூடிய விரைவில் ஒரு பாடசாலையில் அதை நீ கற்பாய். நன்றி ராமானுஜா. சரி, நீ இங்கு வருவது பற்றியும் பாசுரங்கள் கற்றுக்கொள்ள விருப்பப்படுவது பற்றியும் உன் தந்தையிடம் பேசியிருக்கிறாயா? இல்ல, அவரோட அனுமதி வாங்கிதான் நான் பாசுரம் கத்துக்கணும்னு நீங்க சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படவே வேண்டாம். சத் விஷயங்களை கற்பதற்கு யாரும் யாரிடமும் அனுமதி பெற தேவையில்லை. தகுதியும் கற்கப் போகும் வித்தையில் முழு ஈடுபாடு மட்டுமே இருந்தால் போதும். அது உன்னிடம் நிச்சயம் இருக்கிறது. ராமானுஜா, நாம பாடசாலை வைக்கிறதுல ஜெயிப்போன்னு நீ நினைக்கிறியா? முழு மனதோடு நம்புகிறேன். அந்த நம்பிக்கைக்கு சான்று இதோ என் காளி. காளியின் தந்தையுடனும் அந்த மூவரின் ஆசிகளுடனும் மிக விரைவில் நீ இருக்கும் இடத்திலேயே பாடசாலையை தொடங்குவோம். பாசுரங்களை அங்கே ஒலிக்கச் செய்வோம். அஞ்ஞான இருளை அகற்றுவோம். உன் உறுதியை நினைச்சா எனக்கு மலப்பாய் இருக்குது ராமானுஜா. சரி, நாங்க புறப்படுறோம். வரேன் ராமானுஜா.